ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலக்காட்டில் இருக்கோம். லோடு ஏற்ற வந்துட்டோம். ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, இடம் போகிறதுக்கு வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு சமைக்க டைம் இல்லை, அது இல்லாமல் காய் எதுவும் வாங்கலை. அதனால இந்த குண்டரிசியே சாப்பாடு கேரளாவில் அதையே வாங்கிட்டு வந்தார். எனக்கு வேணாமாம்மான. சரி, 2 பேரும் ஆளு கொஞ்சமாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னார். சரின்ட்டு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஆளு கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானே ஊட்டி விட்டுறேம்மா, நீங்கள் வேறு ஏன் சாப்பிட்றீங்க, குழம்பு மட்டும் ஊற்றிங்கன்னு சொன்னேன். சரின்ட்டு குழம்பு மட்டும் பிரித்து ஊற்றினார். 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வண்டி எடை போட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றியா? நீங்கள் சாப்பிடுங்க. இது மாமா சொல்கிறாரு சாக்லேட்டா. இது என்ன, இது எப்படி செய்கிறாங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், இந்த டயர் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு. இந்த டயர் யார் தேய்ச்சா? நீ தானே. நீ பாய் தேய்ச்சா, நான் பாய் தேய்ச்சேன். என்னையே சொல்கிற? எப்படி சேர்ந்து தேய்ச்சோம்? ஆமாம், நான் ஓட்டக்குள்ளே தேயும், அப்புறம் நீ ஓட்டக்குள்ளே தான் தேயும் வச்சு ஆறுக்கு. நான் என்ன ரோட்டில் போட்டு இப்படி இப்படி மாவு அரைச்சினா இப்படி ஆமாம், ரோட்டில் போட்டு உருட்டிட்டு போக முடியும் டயரை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மாமா டயரை தேய்ச்சி வச்சுருக்காருன்னு. நீ வேறு டயர் போட்டுக்க, நான் வேறு வண்டி. நான் தான் சேர்ந்து தேய்ச்சி விடு. அப்புறம் அது யார் தேய்ச்சது? இந்த டயரை பாருங்கள், அதோட மோசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயரை வச்சுட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படின்னா எங்களுக்கு யார் தலைவர் பார்த்தீங்க, ஆடினவே தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்தான டயர் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு வந்தால் இங்கே பாருங்கள், இந்த டயர் எவ்வளோ பொக்கையாக இருக்குது. இந்த கல்லுலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எத்த சோட்டு ஆணி ஏறி இருக்குன்னு இதை பார்க்கவே இல்லை. பாருங்களேன், இது எப்படி எடுக்கிறது? ஐயோ, டயர் வேறு என்னாச்சு தெரியலையே. இவ்வளோ பெரிய ஆணி ஏறி டயர் வேறு அமைங்கிருக்குன்னா மாமா, கட்டிங் பிளேயரும் அந்த கட்டிங் பிளேட் அந்த ஃபேனர் எடுத்துருவோம்மா, திருப்புளி எடுத்துருவோம்மா. மாமா, திருப்புளி எடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எடுத்தா காற்று ஏதாவது போகுமா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மாமா. இது இப்போ எடுத்தா காற்று போகுமா? பார்க்கலாம், ஆட்டி பார்த்தா தெரியும். காற்று இழுத்து போனுச்சுன்னா அப்புறம் பஞ்ச கடை தான் போகணும். சின்னதான். ஏய், तो ये में क्या करेंगे बरपा? ஐயோ, இங்க பாருங்க. हाँ? எவ்வளவு பெரிய. अरे भैया, इधर अलग अलग नहीं है, वो अलग अलग निकलेगा. இங்க பாருங்க, इधर रखना का நட்டு தான் பெருசு, ஆனா சின்னதா தான் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பாரு வாட் எப்படியோ போட்டிருக்கோம். इधर नहीं, देखो எப்படியோ இந்த மாதிரி ஆன் இருந்துச்சுன்னா அப்பப்போ பார்த்து எடுத்துருங்க. ये உள்ள अलग போக अलग பஞ்சர் डालने ஆகும். का, वो हाइट लोड में अंदर डालने का. யார் டயர்ல இந்த மாதிரி ஆணி குத்தி புடுங்காம விட்டுருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். இந்த டயர்ல இல்லைங்க, புரியுங்க. எச்சு தொட்டு தெரியுமா என்ன? தெரியுமா? காட்டுல ஒண்ணுமே நல்லல. அப்பப்ப இந்த கல்லு ஸ்கூல எடுத்துட்டு தானே இறங்கி வந்து பாக்குறது சுத்திலும். அதுதான் முழுசா பாக்குறதே கிடையாது. அடியில் ஒரு கல் இருக்குது. இந்த டைப் பண்ண சொன்னா பண்ணுவீங்க. அப்புறம் டயர்ல ஏதாவது இருந்தா பார்க்கணுங்க. கல்லு
ஆமா நீ ஓனரா டிரைவரா? டிரைவர் பார்க்கணும்ல. டயர்ல ஒரு ஆணிக்கு தீர்ந்து எந்த டிரைவரா பார்க்கணும் இருப்பாங்க. யார் இருக்கா? சரியா சம்பளம் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. பாவி சம்பளம் ஒன்று தெரியுமா, ஓனரோ டிரைவரோ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பத்திரமா பார்த்து அப்படியா? எத்தனை கல் டயர் நிற்கும்போது நம்ம சும்மா தான் இருக்கோம். தாண்டா ஓனர் கூட வண்டியிலே ஓடணும். அட பாவி நீ வரலையா சொல்லு, நான் வேற நீ வேற டிரைவர் பார்த்துக்கிட்டு தான் நான் பல தடவை சொல்றேன். எத்தனை கல் பாரு நிற்கும். எனக்கு ஸ்ரீனிவாசா ஓனர்கிட்ட போனா என்கிட்ட எனக்கு எந்த அவரே வந்து டல்லு எடுத்துக்குவாரு. எனக்கு வேலையே வைக்க மாட்டாரு. எத்தனை கல் எடுக்கணும் வண்டி மட்டும் ஓட்டினா போதும். எத்தனை டயர் வெடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாரு. கல்லுலே ஒன்று அடிச்சு அவர் வேற வண்டிக்கு போறதா? உங்களுக்கு யாராவது நல்ல டிரைவர் வேணாம், நான் ரவி அண்ணனுக்கு ஃபோன் போடுறேன். நான் வண்டிக்கு வரேனா நீ யாரையோ கூட வச்சு போட்டீங்க சாமி. போதும் சாமி அட்டை என்னால முடியாது சாமி. போய் சாமி. ஐயோ இது எடு போய் எடு ஆளப்படா. இப்படி பண்ணா எந்த டயராவது ஓடுவேனா? டிரைவர்னா டிரைவிங் பண்றதுக்கு மட்டும் டிரைவர் கிடையாது, வண்டி எல்லாம் கிளீனா பார்த்துக்கு. நீ ஏதாச்சும் ஆயில் கம்மியாக இருக்கா பாரு. அது இல்லாமல் அப்புறம் நீ ஏதாவது எல்லாம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அப்பப்போ நம்மளும் பார்த்துக்கணும். பேட்டரியில் தண்ணி இருக்கா பாரு, என்ன எல்லாம் பண்றது? நம்மளே பார்த்துக்கணும். வாரத்துல ஒரு தடவை எல்லாத்துக்கும் போய் பார்ப்பாங்க. மெக்கானிக் கடையில் விட முடியாது. சீனிவாசாவிலே மாசத்துல ஒரு நாளைக்கு தான் பேட்டரி தண்ணி பார்ப்போம். வானுக்கெல்லாம் புதுசாலாம் பார்க்க முடியாது. புரியுதா? சொல்லக்கூடாது. வாங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா வேற டயர் பார்த்துக்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. மாமா வேணாம், ஆமா வாங்க வந்துடும். பாரு எல்லாம் கிளீனாக வேலை. அதான் இப்ப வெயில் இன்னும் கொஞ்சம் குறைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம். வெயிலே இல்லை, எல்லா வேலையும் இங்கேயே பார்த்துக்கோ. டயர் திருப்பி போடுறது மட்டும் போய் கடையில் திருப்பி போடு. போ, போய் பாரு. வெயில் நேரத்துல பார்க்கக்கூடாது. கூலிங் நாளைக்கு காலையில பார்க்குறேன். மணி பெட்டம் சொல்லி 6 மணி இருக்கு. போ. அப்போ இந்த கால் நடக்கணும், இந்த கால் பண்ணிருக்கியா? பல்லுலே ஒன்று அடிச்சுடும். மாமா மாமா சாரி மாமா புரியுதம்மா. ஆமா நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே கடையில் போய் விட்டா எவ்வளோ வேலை வைப்பாங்க. நம்ம பார்த்துக்கிறதுனா நம்ம செலவு கம்மியாகும். நம்ம டீல் பண்ணுறதே கஷ்டமா இருக்குது. டயர் கூட எடுக்க முடியாது என்னால். என்ன ஒழுங்காக பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே சொல்லு. ஓகே ஓகே பிடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன லோடு ஏற்ற வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் காயத்தில் எப்படிலாம் செய்கிறாங்கன்னு பாருங்கள். செய்கிறது அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்து வந்து பேசிக்கலாம்.